வணக்கம் மக்களை, கேஎம்எஸ் கப்பி ஃபார்ம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கப்பீஸ் குட்டியெல்லாம் பிடிச்சி வீடியோ போடுறதுக்கு ஒரு சரியாக டப்பா இல்லை. பிரியாணி டப்பா மாரி ஏதாவது இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும், இல்லாமல் பிளாக்கில் இருக்குன்னு பார்த்தேன். இன்னும் நம்மகிட்ட கிடைக்கல. நம்மள்ட்ட ஒயிட் கலர் இந்த பேரிச்ச டப்பா தான் இருந்துச்சு. இந்த பேரிச்சம்பழம் டப்பாவை இப்போ நம்ம மீன் குட்டி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். பாருங்கள், மாற்றியாச்சு. என்ன பண்ணியிருக்கோன்னா, டப்பா எடுத்து சுற்றியும் டேப் போட்டி இந்த கலரை மட்டும் உள்ளே இருக்க கலர் மாறுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதை நம்ம பெயிண்ட் அடித்து கூட மாற்றலாம். ஆனால் அது கொஞ்சம் செலவாகும். 40 ரூபா 50 ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக அதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பிளாண்டிகோய் குட்டீஸ் பிடிக்க போகிறோம். எவ்வளோ தெளிவாக குட்டீஸ் பிடிச்சி விட்டது அப்புறம் தெரியுது மாதிரிங்க. இதே ஒயிட் கலர் டப்பாவில் வச்சு விட்டோம்னா அது சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தோம்னா எங்கே குட்டி இருந்து தெரிய மாட்டேன். 10 குட்டி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நல்லா இருக்க ஒரு 3 குட்டி தான் தெரியுது. அதனால் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி பாருங்கள், ஒரு குட்டியாக பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பிடிச்சாச்சு. குட்டி வந்து 3 குட்டி தான் நான் டோட்டலே பிடிச்சிருப்பேன். நான் குட்டிங்க 3 குட்டி இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி நல்லா இருந்துச்சு. குட்டி நல்லா இருந்துச்சா, க்ரோத்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலே நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. அதெல்லாம் க்ரோத்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம குட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் 3 குட்டி தான் வந்திருக்கு. செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்சில் பார்க்கலாம் நிறையா குட்டி வருதான்னு. அடுத்து நம்ம பேரண்ட்டை பார்க்கலாம். பேரண்ட் என்ன குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குவாலிட்டியெல்லாம் போய் ஒரு வீடியோலையும் ஒரு குவாலிட்டி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அடுத்தடுத்த வீடியோ போடல நம்மள்ட்ட அந்த ஃபிஷ் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். இப்போது ஓடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே குவாலிட்டியை செக் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. எல்லா ஃபிஷ்ஷுக்குமே போடுவோம். அதுமாதிரி நம்மள்ட்ட இப்போ கப்பீஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டியாவது இருக்கும். 10 வெரைட்டி மேலே தான் இருக்கும். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிக வெரைட்டி வரலாம். அதனால் அதை பார்த்துங்க. இது பிளாண்டிகோயோட மேலு குவாலிட்டி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். பிளாண்டிகோயிலேயே இந்த ஃபீமேல் பிடிப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பிடிக்கும். 2 ஃபீமேல் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஃபீமேல் பிடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃபுல்லாக எக்லோடோட நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதே குவாலிட்டி தான் எல்லாருக்குமே நம்ம கொடுப்போம். நம்மள்ட்ட இருக்க குட்டிங்க ரெடி ஆகட்டும். இப்போ இந்த 3 குட்டி நம்ம வேறு இதில் மாற்றி வச்சிடலாம். வேறு டப்புக்கு மாற்றிடலாம். தண்ணி பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மாற்றிடுவோம். பாருங்க, மாற்றியாச்சு. இதுக்கு மாற்றிட்டோம். இதுக்கு மேலே நம்மள்ட்ட ரெடி ஆகணும். அடுத்து அந்த ஃபிஷ் செகண்ட் பேட்ச் குட்டி போடவும் ரெடி ஆகும்.